அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 16/11/2025 அருமையான ஞாயிற்றுக்கிழமை, விசு வாபசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள், சுபமுகூர்த்த நாள் பிளஸ் உலக சகிப்புத்தன்மை தினம். நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் சகித்து கொள்ளத்தான் வேண்டி இருக்கிறது. இறைவன் எதற்காக செய்கிறான் என தெரியாமலேயே நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்து விடுகிறான். அந்த விஷயங்களை எல்லாம் நாம் சகித்து கொண்டுதான் செல்ல வேண்டி இருக்கிறது. முடிந்த அளவுக்கு சில விஷயங்கள்லாம் சகிச்சிட்டு போயிருங்க. சில விஷயங்களை நீங்க தைரியமாக தட்டி கேளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை நீங்க போய் எல்லாத்துக்கும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அருமையான பொன்னான வேலை மாலை 4:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். ஸோ அந்த நேரத்தில் உக்கர தெய்வங்களுக்கு விளக்கு போட்டா வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள், நோய் நொடிகள் இதெல்லாம் தீரும். நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உக்கர தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் கையில் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய தெய்வத்திற்கு விளக்கு போடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவர்களிடம் கேளுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கட்டும். வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். அதிகாலை 5:39 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. அதிகாலை 3:07 வரைக்கும் உத்திரம், அதன் பின்பு அஸ்தம். காலை 9:45 வரைக்கும் விஸ்கம்பம் நாமயோகம் இருக்கிறது. அதன் பின்பு பிரீத்தி நாமயோகம். விஸ்கம்பம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூசம், யோகி சனி. அவயோக நட்சத்திரம் திருவோணம், அவயோகி சந்திரன். பிரீத்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ஆயில்யம், யோகி புதன். அவயோக நட்சத்திரம் அவிட்டம், அவயோகி செவ்வாய். அதிகாலை 5:39 வரைக்கும் பாலவம் ராகு, அதன் பின்பு மாலை 6:16 வரைக்கும் கௌலவம் சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம் சுக்கிரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். கடகத்துல குரு உச்சம், கேது சிம்மத்துல, சந்திரன் கன்னியில, சூரியன் சுக்கிரன் புதன் 3 பேரும் துலாம்ல, சுக்கிரன் நீச்சம், செவ்வாய் ஆட்சி விருச்சகத்துல, ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. மூன்றாம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது, ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை
உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.